திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கவில்லை என கண்டித்தும் சம்பள உயர்வு வழங்க கோரியும் மருத்துவமனையில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மருத்துவமனையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இருந்த மருத்துவமனை சுமார் 200 கோடி மதிப்பீட்டில் 1500 படுக்கை வசதிகளுடன் கூடிய 5 மாடிகளுடன் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்லும் நிலையில் கட்டிட அளவிற்கு போதிய மருத்துவ உபகரணங்கள் இல்லை எனவும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இதனையடுத்து மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அதாவது மருத்துவ பணியாளர்கள் பல்வேறு பணிகளை செய்து வரும் நிலையில் அவர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாகவும் அந்த சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை அடிக்கடி எழுந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி ஆகியும் இதுவரை மருத்துவமனை நிர்வாகம் எங்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை எனவும் சம்பளம் வழங்கப்பட நீங்கள் சரியாக வேலை செய்யவில்லை எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மருத்துவமனை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவமனை பணியாளர்கள் திடீரென சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்தி மருத்துவமனையின் டீன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பின்னர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த தருணத்தில் 2 மருத்துவமனை பணியாளர்கள் திடீரென மயக்கமடைந்து விழுந்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. உடனடியாக சம்பளத்தை தர வேண்டும், உடனடியாக சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து மருத்துவமனை பணியாளர்கள் தற்பொழுது உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது அங்கு மருத்துவமனை வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலை வருகிறது. போட்டோ வச்சு மிரட்டுறாரு சார் எங்களுக்கு டீன் சார். எங்களுக்கு சேலரி வரல சார். இதுக்கு முன்னாடி சேலரி நல்லா வந்துட்டு இருந்தது. இப்ப சேலரி போட மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கான வேலையை நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். எங்க சாருக்கு போய் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாரு. அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கு சேலரி இல்லாம கஷ்டமா இருக்கு சார். நாங்க சாப்பிடறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கான வேலை செஞ்சதுக்கான சம்பளத்தை தான் நாங்க கேட்கிறோம். சிஎம் போட்டோ வச்சு எங்களை மிரட்டுறாரு சார். அவரு தெரியல சார். அதுக்கான ரீசன் எங்களுக்கு தெரியல. நாங்க உழைக்கிறோம், எங்களுக்கான கஷ்டத்தை எங்களுக்கு தரல. நான் எதுன்னு கேளுங்க, நீங்க கேளுங்க. போராட்டம் பண்றோம், ஏன் இந்த சம்பளம் வரணும் எங்களுக்கு தெரியுமா?